பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இவைகளை அறிந்திருப்பதினால் இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று. இந்த வார்த்தையை தம்மோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நன்மையான உபதேசங்களை தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். வியாதிக்குரிய அர்த்தமாய் இந்த வசனத்தை தியானித்தோமேயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. இந்த வேத புத்தகத்தில் தேவர்களாகிய நாம் செய்யும்படியாய் நிறைவேற்றும்படியாய் நம்மை குறித்த தேவ திட்டத்தையும் நம்மை குறித்த தேவ சித்தத்தையும் நம்மை குறித்த தேவ விருப்பத்தையும் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கும் பொழுதும் வேதத்தை தியானிக்கும் பொழுதும் வேத வசனங்களை குறித்து தேவனுடைய மனுஷர்கள் நமக்கு போதிக்கும் பொழுதும் நம்மோடு கூட பேசுவதை நம்மால் உணர முடியும். அப்படி அவர் நம்மோடு கூட பேசி நமக்கு கற்றுத்தந்த வேத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை அறிந்திருப்பதினால் நாம் அதை செயல்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையாக மாற்றணும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறும் பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம் என்றுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. வேதத்தில் உள்ள வசனங்களை நீங்கள் அறிந்திருப்பதினால் அதை செய்வீர்களேயானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். வேதத்தில் எந்த ஒரு காரியத்தை செய் என்று தேவன் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட நன்மையான காரியங்களை அறிந்து செய்தோமேயானால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். ஆனா அதே நேரம் வேதம் இன்னொரு காரியத்தையும் தேவபிள்ளைகளாகி நமக்கு எச்சரித்து கற்றுத் தருகிறது. அதுதான் அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். அதே அந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் இவைகளை அறிந்திருப்பதினால் இவைகளை செய்வீர்களேயானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு வசனமும் நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? வேதத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்யாது என்று தேவன் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை அறிந்தும் அந்த காரியம் தீமையானது, தவறானது, தேவனுக்கு பிரியமில்லாதது, உலகத்தை மாம்சத்தையும் பிசாசையும் சார்ந்தது, நிச்சயமாய் அது தேவ நாமத்தை மகிமைப்படுத்தாது என்பதை அறிந்தும் ஒரு மனுஷன் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தானே ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுடைய சிக்ஷைக்கு, தேவனால் கொடுக்கப்படுகிற தண்டனைக்கு உட்படுவான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இவைகளை அறிந்திருப்பதினால் இவைகளை செய்தீர்களேயானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிற நன்மையான காரியங்களை அறிந்து அதை செயல்படுத்தினால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். அதே நேரம் வேதம் சொல்லுகிற தீமையான காரியங்கள், இந்தந்த காரியங்களை செய்யாதே, இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்று வேதம் நமக்கு கற்பிக்கும் பொழுது, நமக்கு கற்றுத்தரும் பொழுது நாம் அதை உணர்ந்து அது எவ்வளவுதான் நமக்கு பிரியமான ஒரு காரியமா இருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது? நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. அப்படி செய்தோமையானால் அது தேவனுடைய சிக்ஷைக்கு நம்மை உட்படுத்தும். அநேக அடிகள் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? துணிகரமாய் தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிற மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் சிக்ஷிக்கப்படுவான், தேவனால் தண்டிக்கப்படுவான். தேவனால் சிக்ஷிக்கப்படும் பொழுதும் தேவனால் தண்டிக்கப்படும் பொழுதும் சோர்ந்து போகாமல், தகப்பன் தாம் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் நம்மை நேசிக்கிறார், அதனால்தான் நம்மளை சிக்ஷிக்கிறார் அப்படிங்கிற உணர்வோடு நம் கர்த்தரிடமாய் திரும்பி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை வேதத்தை வாசித்து உணர்ந்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தினோமையானால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கிரியைகளையும் நடப்பித்தோமையானால் தேவன் நம்மை பிரியம் வைத்து, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற வசனத்தின்படி நம்மை பாக்கியமுள்ள தேவஜனங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் வேதம் எந்த ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொல்கிறதோ அந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாதபடிக்கு வேதம் நமக்கு கற்றுத்தருகிற நம்மை குறித்த தேவ சித்தம், நம்மை குறித்த தேவ திட்டம்
நம்மை குறித்த தேவ விருப்பம், இவை எல்லாவற்றையும் வசனங்களிலிருந்து நாம் அறிந்து உணர்ந்த தேவஜனங்களாய் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்தோமையானால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியமுள்ள தேவஜனங்களாய் தேவன் நம்மை மாற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நீங்கள் இந்த வேதத்தை அறிந்திருக்கிறபடியினால் இதை உங்கள் வாழ்க்கையிலே செய்தியாக வெளிப்படுத்தினீர்களே ஆனால், உங்கள் வாழ்க்கையாக மாற்றினீர்களே ஆனால் பாக்கியவர்களாக இருப்பீர்கள். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய